கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ சுகர் மகரிஷியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 7வது வீட்டிலே அமைந்திருக்கிறார். இது ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா எப்பொழுதுமே நான் எல்லா பதிவிலும் சொல்வது உண்டு, மற்ற கிரகங்களை விட தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய சொந்த கிரகம்தான் முதல்ல ஓடி வந்து உதவியை செய்யும். மற்ற கிரகங்கள் செய்வதை விட ராசிநாதன் கொஞ்சம் பெஸ்ட்டாக செய்வார். காரணம் அவர் ஒரு ஹவுஸ் ஓனர். அப்போது அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி நேயர்களே, 8ஆம் அதிபதியாக உங்கள் ராசிக்கு 8 வரக்கூடிய அந்த சுக்கிரன் 7லே அமைந்து ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பு. அப்போ 8ஆம் அதிபதி ராசியை பார்க்குறாரே சாமி, அப்போ 8ஆம் பாவம் வேலை செய்யுமா? 8ஆம் பாவம்னா என்னங்க? மறைமுகமான பிரச்சனைகள், மர்மமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, இழப்புகள், பணங்காசை இழக்கிறது, அல்லது ஆயுள் ஆரோக்கியத்துக்கு பங்கம் ஏற்படுவது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவது, இதெல்லாம் 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது. முன்பின் தெரியாத ஆசாமிகள் வந்து ஏமாற்றிட்டு போகிறது, பணங்காசு கொடுத்து ஏமாறுவது, வாங்கினவன் இல்லைன்னு சொல்கிறது, அவங்க கூட போய் சண்டை போடுறது, அல்லது அவங்க கூட சண்டை போட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, சிறைவாசங்கள், ஜெயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போவது, ஜாமீன், இதெல்லாம் 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது. இது எல்லாம் ஒரு பக்கம் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு 20% துலாம் ராசி என்பவர்களுக்கு இது ஒரு பக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கும். நிச்சயமாக இந்த 8ஆம் பாவம் அது தன்னுடைய வேலையை செய்யும். நான் எதிர்பார்க்கவே இல்லை சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் ஒரு நல்ல லெவலில் போயிருக்கேன், நான் ஒரு நல்ல ரேங்கில் போய்கிட்டு இருக்கேன், என்னுடைய பிஹேவிங்ஸே வேறு மாதிரி, நல்ல இமேஜ் இருக்குது, சொசைட்டியில் நல்ல இமேஜ் இருக்குது, நல்ல நேம் இருக்குது, அதை நான் ஸ்பாயில் பண்ணிக்கணும்னு விரும்பலை. அதே சமயத்தில் நமக்கு நல்ல ஃபேமிலி இருக்குது, பசங்க இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வீண்பழி அவமானங்கள், ஜெயில் சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்கு வந்து நிற்குது. இதெல்லாம் துலாம் ராசி என்பவர்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம். இதெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும். அப்புறம் அதிலேருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் இருந்து அவங்க வெளியே வருவாங்க. இது யாருக்கு? ஒரு 20% துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். மீதி 80% துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 8ஆம் பாவமே ஒரு அதிர்ஷ்டமானதாக மாறிவிடும். இதை நான் ஏன் அதிர்ஷ்டமானதுன்னு சொல்கிறேன்னா, உடனே இவங்க சொல்லுவாங்க, ஆமாம் சாமி நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்வீங்க. ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை. உங்களை பொறுத்தவரை நீங்கள் பாசிட்டிவாக சொல்லிடுறீங்க, நல்லது நடக்கும், சிறப்பாக இருக்கும், அதிர்ஷ்டம் வரும், பாசிட்டிவாக நீங்கள் சொல்லிடுறீங்க, கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையா சாமி? காரணம் என்ன? இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ இதெல்லாம் பொதுவான பலன்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, அதே போல் கோச்சாரங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் சாமி கொடுத்தாலும் வாங்கிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். தெய்வம் எப்பொழுதுமே பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் யாருக்குமே எல்லாருக்கும் சாமி எப்பவும் கொடுக்குற தகுதி தான் இருப்பார்.
அந்த வாங்கிக்கிற தகுதி தான் நமக்கு இருக்காது. அந்தந்த காலகட்டங்கள் அந்த பூஜைகளை செய்து அதுக்கான விரதங்களை அனுஷ்டித்து அது கெப்பாசிட்டி வாங்கிக்கூடிய கேப்பபிலிட்டியை நம்ம லெவலை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரசாதங்கள் நமக்கு சேரும், அதிர்ஷ்டங்கள் சேரும். அப்போ இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது, கர்ம வினைகளை அடிப்படையாக கொண்டது. குறிப்பிட்ட கர்மா முடிஞ்சதுனா தான் அடுத்த உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ அந்த வினைகள் முடியாமல், அந்த கர்மா முடியாமல் நல்லதை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வாழ்க்கை அனுபவம், இதெல்லாம் ஜாதக அனுபவம், இதெல்லாம் நடைமுறையில் தான் உங்களுக்கு தெரிய வரும். ஆகையினால இது எனக்கு நடக்கலையே சாமி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறகு எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, கடைசி வரலும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா, இது என்றைக்காவது ஒரு நாள் முன்னுக்கு வருவீங்களா, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வருமா, மாற்றங்கள் ஏற்படுமா? ஏன்னா ஒரு துலாம் ராசி அன்பர் அதை என்கிட்ட அதான் கேட்டார். சாமி எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, நான் கடன் பட்டுட்டேங்க, நான் கடன் இவ்வளோ வரும் கடன் வரும்னு எதிர்பார்க்குறேன், நான் வாங்கின கடன் 15 லட்ச ரூபா, இன்றைக்கி எனக்கு 3 கோடி ரூபாய் கடன் இருக்குது, இதை வாங்கி அங்கே கொடுத்து அதை வாங்கி இங்கே கொடுத்து இப்படியே வளர்ந்து போச்சு. இந்த என்னுடைய கேள்வியை ரொம்ப சிம்பிள் சாமி, என்னுடைய வாழ்நாளில் இந்த கடனை அடைச்சிட்டு ஒரு நாளாவது நான் நிம்மதியாக இருப்பேனா, இதுதான் என் கேள்வி. அப்போ பாருங்கள், அப்போ அவர் எவ்வளோ விரக்தியில் இருக்கார் பாருங்கள். திபுன்னு தீ பற்றிக்கிற கதையே அவருக்கு கடன் வளர்ந்து போச்சு. ஒரு சாதாரண கடை வச்சுக்கக்கூடியவர், அந்த கடையை டீ கடையாச்சு, அப்புறம் ஹோட்டல் ஆச்சு, ஹோட்டல் பெருசாச்சு, டக்குன்னு ஒரு 3 கடையை ஹோட்டலில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் 3 ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இதெல்லாம் கௌரவ பிரச்சனை, டக்குன்னு வெளியிலையும் விட்டு வந்துட முடியாது, ஒரு ஊரில் ஒரு கௌரவம் இருக்குது. அப்போ அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, என் வாழ்நாளில் இந்த கடனை அடைச்சிட்டு ஒரு நாளாவது நான் நிம்மதியாக இருப்பேனா? நிச்சயமாக சொன்ன ஐயா, நீங்கள் அது நிச்சயமாக நடக்கும், ஆனால் அது இப்போ நடக்காது, ஒரு 7 வருஷம் ஆகணும். நம்ம அவங்க சார்ட்டை பார்த்து சொன்னோம். அதே போல் துலாம ராசி என்பர்களே, இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சில அவங்களுக்கு யாருக்கு அந்த அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி நேயர்களே, ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பு. அதே போல் 7ஆம் அதிபதி 8இல் அமைந்திருக்கிறார், அதையும் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதி யாருங்க? பார்ட்னர்ஷிப், இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் பார்ட்னரோட சின்னமான வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்படுமே. ஆனால் இந்த மாதம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சரிப்பா, ஒரு 2 மாதம் தள்ளி போடுவோம், ஏப்ரல் மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்கவுங்க கம்முன்னு சைலண்ட்டாக போயிடணும். இல்லை நான் இன்றைக்கே பேசணும், இப்போவே முடிக்கணும்னா அது பிரச்சனை தான் போய் முடியும். அப்போது கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி, அவங்களும் பார்ட்னர்ஸ் தானே. அப்போது அந்த கணவன் மனைவி என்பவர்கள் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். நிச்சயமாக இப்போ தான் திருமணமாக இருக்குது, ஒரு 6 மாதமாகுது, 1 வருஷமாகுது, இவங்கெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லை ஒரு 10 வருஷமே கூட ஆகட்டுமே. ஏன்னா கால நேரங்கள் எப்போ வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க விதி பயன் தலையெழுத்தை பொறுத்தது, ஜாதக கர்மாவை பொறுத்தது, பிராப்த கர்மாவை பொறுத்தது. அப்போ இந்த கணவன் மனைவி இடையே கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் இதெல்லாம் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது, சிலதெல்லாம் கொண்டு போய் அம்மா வீட்டை சொல்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இல்லாது அதிகமாக வீட்டுக்காரர்கிட்ட கோச்சிக்கிறது, தள்ளி வைக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, வெறுப்பை காட்டுறது, கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் தேவையில்லாத இடர்பாடுகளை ஏற்படுத்திவிடும். துலாம் ராசி என்பர்களே, கவனம் தேவை. அப்போ கணவன் மனைவியிடையே அந்யோன்ய பாவம் அதிகரிக்க வேண்டும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும், அந்யோன்ய பாவம் அன்பு அதிகரிக்க வேண்டும். அதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய, ராசிக்கு 5இல் இருக்கக்கூடிய சனி பகவான்
அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார், கர்மகாரகன் உட்கார்ந்துருக்கிறாரு. நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் அரசியலுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அரசியலில் நீங்கள் நினைச்ச விஷயங்களை ரொம்ப நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நினைத்த விஷயங்கள் கைகூட போகுதுன்னு அர்த்தம். நீங்களாக விட்டு ஒரு 50% நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயமாக அவங்க இன்னும் உங்களுடைய எதிரிகள் ஒரு 50% விட்டு கொடுத்து வந்து உங்களோட ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா அந்த எதிரிகளை ஜெயிப்பதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான சரியான வியூகம், அது இன்னும் உங்களுக்கு சரியான ஆட்கள், சரியான குரு வழிகாட்டுவதற்கான சரியான குரு உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த குரு உங்களுக்கு கிடைச்சி அது மூலிமா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசியல் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். அதே போல தான் சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டவர்களும் அதெல்லாம் தைரியமாக பண்ணுங்கள். நிச்சயமாக ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும். கண்டங்கள் இருக்குமே, ஆனால் அவெல்லாம் நிவர்த்தியாகும். மன பயம் விலகும். அதே போல் வருமானங்கள், நிலையான வருமானம், நீடித்த வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சின்ன சின்ன பரிகாரங்கள், ஹோமங்கள் செய்வது மூலமாக இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மேலோங்கும், நன்மைகள் நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.